அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகளில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மீனராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஜூன் 30ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய சனி வக்ர பயிற்சியால் 100 வருடங்களுக்கு பிறகு ஒரு சில விஷயங்கள்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்களில் என்ன என்பதையும், சனி பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களும் என்ன மாதிரியான தாக்கத்தையும் கொடுக்க போகிறாரு, மேலும் சனி பகவானின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க நீங்கள் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முக்கியமாக என்ன விஷயங்கள் எல்லாம் செய்யணும், என்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற மூல மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதில் என்ன விஷயங்கள் எல்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக அவர்களிடம் தீர்வு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய பிரபலங்களுக்கும் ஜோதிடம் பார்த்துருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஜோதிடரும் கூட. ஸோ நீங்களும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன் பெற்றுக்கோங்க. நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு ராசியில் 2.5 ஆண்டு காலம் பயணம் செய்வார். ஆண்டுக்கு ஒரு முறை 4 மாத காலம் வக்ரம் அடைவார். மேலும் கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் ஜூன் மாதம் 30ஆம் தேதி அன்று வக்ரகிரதியில் பயணம் செய்ய இருக்கார். மேலும் சனி வக்ர பயிற்சியால் இந்த மீனராசி நேயர்கள் அனைவருக்குமே எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்க போகுது, என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகிறது என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாக ஒரு ராசியில் 2.5 ஆண்டு காலம் சஞ்சரிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது சனி பகவான் தான். அது மட்டும் இல்லாமல் சனி பகவானின் அமைப்பு சிறப்பாக இருந்துவிட்டால் அவர் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே அது நல்ல வெற்றியையும் லாபத்தையும் அதிக அளவில் பெருக்க கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சனி பகவான் பயணம் செய்யும் ராசியில் இருந்து 5வது வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் போது வக்ரம் பெற்று 9வது வீட்டிற்கு சூரியன் வரும்பொழுது வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னு சொல்லப்படுது. கும்பராசியில் சனி தற்போது பயணம் செய்கிறாரு. மிதுன ராசியில் சூரியன் பயணம் செய்கிறாரு. ஜூன் 29ஆம் தேதி அதாவது ஆணி மாதம் 15ஆம் தேதி சனி பகவான் வக்ர காலம் ஆரம்பிக்குது. மேலும் ஐப்பசி 29ஆம் தேதி அதாவது நவம்பர் 15ஆம் தேதி வக்ர காலம் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. சனி பயிற்சியால் பாதிப்பு ஏற்பட்ட ராசியினருக்கு வக்ர காலத்தில் தொழிலில் இருந்து வந்த பாதிப்புகள் குறையும். அது மட்டும் இல்லாமல் பண கஷ்டம் தீரும். கடுமையான நெருக்கடியில் இருந்து வந்தவர்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். மேலும் சனி பகவான் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க சனிக்கிழமை நாட்களில் அசைவத்தை முற்றிலும் சாப்பிடுவதை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை மனதார பிரார்த்தித்து வந்து ஒரு 2 இல்லை உங்களால் முடிந்த ஒரு 2-3 பேருக்கு தானம் செஞ்சீங்க, அதாவது உணவு தானமாக கொடுத்தீங்க அப்படின்னாலும் கூட கண்டிப்பாக சனி பகவானின் இது கொடுக்கக்கூடிய தாக்கத்தில் இருந்து நம்மளால் தப்பித்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மறக்காமல் இந்த விஷயத்தில் செஞ்சு பாருங்கள். 2024 சனி வக்ர பயிற்சியானது ராசியிலேயே நடக்கிறது என்பதால் இதனுடைய தாக்கம் பெரிய அளவுக்கு எதிர்மறையாகவோ அல்லது மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்காது. மீன ராசி நேயர்களுக்கு இந்த 2024 சனி வக்ர பயிற்சியானது நிறைய விதமான விஷயங்களை ஏற்படுத்த போகுது, மாற்றத்தை தரக்கூடிய விஷயத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சனி வக்ர பயிற்சியால் மீன ராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவுகளில் தொடர்ச்சியாக பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மீன ராசிக்கு கடந்த சில மாதங்களாகவே 7 சனியின் முதல் கட்டமானது விரய சனி நடந்து வருது. மேலும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்தின் அதிபதி செலவுகளை குறிக்கும் விரயஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது பல விதத்தில் பொருளாதார ரீதியான நெருக்கடிகளை ஏற்படுத்தி இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா தொழில் செய்பவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இல்லாமலோ அல்லது திடீர் சரிவு ஏற்பட்டு இருக்கலாம். இந்த நிலையில் மீனராசி நேயர்களுக்கு இந்த 2024 சனி வக்ர பயிற்சியால் நிறைய விதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லப்படுது.
உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, கிரகம் வக்ரம் அடைவது அப்படிங்கிறது ராசியிலிருந்து முந்தைய ராசிக்கு பின்னோக்கி செல்வதை குறிக்கக்கூடிய அர்த்தமாக இருக்கு. இந்த ஜூன் மாதம் நடக்க இருக்கக்கூடிய இந்த வக்ர சனி பயிற்சியில் சனி நட்சத்திர ரீதியாக பின்னோக்கி செல்றாரே தவிர கும்ப ராசிக்கு முந்தைய ராசியான மகர ராசிக்கு செல்லவில்லை. இதனால் இந்த மீன ராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த சனி வக்ர பயிற்சியால் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வக்ர சனி பயிற்சி என்று வரும்போது ஏற்கனவே 2023 மற்றும் 2024 சனி பயிற்சியால் தொடர்ந்து ஒரு விதமான நெருக்கடிகளையும் தடைகளையும் எதிர்கொண்டு வரும் ராசிகளுக்கு அடுத்த என்னவெல்லாம் சங்கடங்கள் எதிர்கொள்ள நேரிடுமோ என்ற ஒரு விதமான பயங்கள் ஏற்படும். அதனால் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியால் 2 விதமான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை என்னென்னு பார்க்கலாங்க. உங்கள் விரைய வீட்டுக்கு அதிபதியாக இருக்கும் ராசியில் சனி வக்ரம் அடைவது ஒரு வகையில் மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடுங்க. குறிப்பாக எதிர்பாராத செலவுகள் அல்லது பண நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய செலவுகள் மற்றும் மருத்துவ செலவுகள் உள்ளிட்டவை குறையக்கூடும். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, இடமாற்றங்கள் உள்ளிட்டவையும் நிச்சயமாக கிடைக்க போகுது. மருத்துவ செலவு, அலைச்சல், வீண் விரயம் தரும் பயணங்கள் உள்ளிட்டவையும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இல்லாமல் போக போகுது அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் நீங்கள் என்ன விஷயங்களெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்குமே ஜென்ம சனி, அஷ்டம சனி, லாப சனி என்று எப்படி சஞ்சரித்தாலுமே ஒரே மாதிரியான பலன்கள் ஏற்படாது. அதே போல தான் இந்த 2024 விரய சனி மீன ராசிக்கு பண விஷயத்தில் பலவிதமான நெருக்கடிகளையும் பணவரவு அல்லது வரவை விட அதிகப்படியான செலவுகள் உள்ளவற்றை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் இருக்கக்கூடும். அதனால் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஆனால் உங்கள் ராசிக்கு லாப வீட்டின் அதிபதியாக வரும் சனி வக்ரம் அடைவது பொருளாதார ரீதியாக ஏற்ற இறக்கங்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பண வரவு குறைவில்லாமல் இருந்தாலுமே செலவுகள் உண்மையை விட குறைந்தால் கூட வரவும் செலவும் சரியாகவே உங்களுக்கு இருக்கக்கூடும். ஆனாலுமே தொழிலில் பெரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். மேலும் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்காமல் போகக்கூடும். திட்டமிட்ட விஷயங்களை நடைபெறாமல் நீடிக்கும் சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒட்டுமொத்தமாக மீனராசி நேயர்களுக்கு இந்த 2024 சனி வக்ர பயிற்சியான செலவுகளை ஒரு விதத்தில் குறைத்தாலுமே பொருளாதார ரீதியாக ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வரவுக்கேற்ற செலவுகள் என்ற நிலையும் உங்களுக்கு நிச்சயமாக உண்டாக போகுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் 7.5 சனி காலத்தில் சனி வக்ரம் அடைகிறாரு. இனி எல்லாமே உங்களுக்கு ஜெயமாக தான் இருக்க போகுது. புதிய முதலீடுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலகட்டமாக உங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியானது நடக்க இருக்குது. இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. பண வருமானம் அதிகமாக வந்தாலுமே சுபவரிய செலவுகளும் அதிகமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடும். நல்ல வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு இந்த ஜூலை முதல் முயற்சி செய்யலாம். தீபாவளி முன் நல்ல செய்திகள் உங்களுக்கு வரப்போகுது. அந்த செய்தி கூட உங்களை ரொம்ப மன மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய நல்ல தகவல்களாகவே இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் மீன ராசினியர்கள் அனைவருக்குமே ஜூன் 30 நடக்க இருக்கக்கூடிய சனி வக்ர பயிற்சியால் என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்பட போகுது, என்ன மாதிரியான பிரச்சனைகள் இவங்களுக்கு வரப்போகுது, அது மட்டும் இல்லாமல் சனி பகவானால் என்னென்ன விதமான மாற்றங்களை இவங்க பெற போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி முழுமையாக நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற மூல மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நீங்கள் என்ன விஷயங்களெல்லாம் வேண்டுதலாக நினைத்து இப்படி ஒரு விஷயத்தை செய்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.